லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ அந்த கதிர் கூட சவகாசம் வச்சுக்க போய் தானே என் பையனுக்கு இப்ப இந்த நிலைமை. அவனுக்கு உதவி பண்ண போய் தானே என் புள்ள தெருமாற உசுர விட்டுருக்கான். சும்மா இருந்தவன வா வான்னு இழுத்துட்டு போய் அவன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியேடி. எவன் பொண்டாட்டி எங்க எடுக்கிட்டு போனா நமக்கு என்ன? ஒரு பைத்தியக்காரிய மீட்டு கொண்டுட்டு வரேன்னு போயிட்டு என் பையனை இப்படி எமனுக்கு காவு கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ நல்லது பண்ண போனாங்க, போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு ஆதிரா என்ன பண்ணுவா? யாருக்கு நல்லது பண்ண போனா? உனக்கா எனக்கா இல்ல நம்ம குடும்பத்துக்கா? அந்த வக்கீலுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு சுபத்ரா. எல்லாம் இவளால. இவன் கதிரோட பல்ல இழிக்கிறதுக்கு என் பையனை கொண்டு போய் பலி கொடுத்துட்டாளே. சந்தோஷமா? இப்ப உனக்கு சந்தோஷமா? இனிமே உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஜாலியா இரு. அப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. பேச வேண்டி திருமாறன கொண்ட உனக்கு விலக்கேத்துற தகுதி கிடையாது. அகல்யா, என்ன பேசுற நீ? உனக்கு இருக்கிற கோவத்துக்காக சாங்கியத்திய முறையையும் மாத்த முடியுமா? புருஷ போட்டோவுக்கு அவ தானே விளக்கேத்தணும். அவளை விளக்கேத்த விடு. ஓஹோ, இப்பதான் உங்களுக்கு சாங்கியோ வழக்கோ எல்லாம் தெரியுதா? இவ கெட்ட நேரத்தினால மத்த உசுருக்கு ஆபத்துன்னு அந்த ஜோசியக்கார சொன்னப்ப தெரியல. பத்திரிக்கை எரிஞ்சு நீங்க விழுந்து அடிபட்டீங்களே, அப்ப இது அபசகுணம்னு நான் சொன்னேன். எல்லாருமா சேர்ந்து என் வாய அடைச்சிங்கல்ல, அப்ப தெரியலையா முறை தவறு செய்யக்கூடாதுன்னு? சரி, அதெல்லாம் விடுங்க. கோயில்ல பிந்த இந்த கல்யாணம் நடந்தா ஒரு உயிர் பலி விழுன்னு சொன்னால, அப்பயாவது நம்புனீங்களா? இந்த பீடைய என் பையனுக்கு கட்டி வைக்கிறதுலயே குறியா இருந்தீங்களே. பாருங்க, பித்தன் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துருச்சு இல்ல? ஐயோ, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் கடைசி நேரம் வரைக்கும் எவ்வளவோ போராடினேன். நீ கேட்டியாடி? எவன் செத்தா எனக்கு என்ன? என் கழுத்துல மாலை விழுந்தா போதும்னு நினைச்சல்ல? நீ நினைச்ச மாதிரியே உன் கழுத்துல மாலை விழுந்துருச்சு. ஆனா ஓ கெட்ட நேரம் என் புள்ள மேல மாலை விழ வச்சிருச்சேடி. ஆதிரா, அதுக்கு என்ன சொல்ல போற? சொல்லு. நீ திருமாறனுக்கு பொண்டாட்டி இல்லடி, எம உசுர குடிக்க வந்த எம. சரியா கல்யா, நடந்து போனதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இனி நடக்க போறதை பத்தி பேசு. நடந்ததை நிறுத்தினாதா நடக்கிறதாவது இனி நல்லபடியா நடக்கும். அதத்தான் நான் இப்ப செய்ய போறேன். ஏண்டி, உன்னால என் புள்ள என்ன சொகத்தடி கண்டா? உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை. ஐயோ, வீடே குட்டிச்சவரா போயிடுச்சு.
போதா குறைக்கு நீ பண்ண தப்பால திருமாறன் ஜெயிலுக்கே போனான். இப்ப கல்யாணம்ன்ற பேர்ல அவனை எவ்வளவு அலக்கழிச்ச. ஒரு நாளாவது என் புள்ள எப்பயாவது தூங்கிருப்பானா? தூங்க முடியாது. ஏன்னா உக்கரங்க அப்படி. நீ போற இடத்த சுடுகாடாக்காம விட மாட்ட. பெத்தவள தீயில கருக்கிட்டு தானே இந்த வீட்டுக்குள்ள வந்த. இங்க வந்து என் பையனை அநியாயமா கொன்னுட்டியே. இன்னும் நீ என்ன செய்ய போற? இன்னும் உன் கெட்ட நேரம் என்னதான் செய்ய போகுது சொல்லு. இனிமே இந்த வீட்ல ஒரு கெட்டது நடக்காம இருக்கணும்னா நீயும் உன் கெட்ட நேரமும் வெளியில போய் ஆகணும். முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ. அகல்யா, என்ன பேசுற நீ? அம்மா, நம்ம குடும்பத்துக்கு நான் நல்லதாமா பண்றேன். இனியாவது நம்ம நிம்மதியா இருப்போம். ஏய், வெளியில போடி. வெளியில போடியா. அகல்யா, பேசாம இரு அகல்யா. ஆத்திரத்துல முட்டாள்தனம் பண்ணாத. உனக்கு இருக்கிற அதே துக்கம் இவளுக்கும் இருக்கு. யாரு சாவுக்கும் யாரும் காரணம் இல்ல. நேரம் காலம் கூடி வந்தா கடவுளால கூட நிறுத்த முடியாது. ஆதிரா விளக்கை தட்டும் விடு. அது மட்டும் நடக்காது. அதுக்கு இவளுக்கு எந்த தகுதியும் இல்ல. இங்க இருந்து கிளம்பும் போதே நான் எவ்வளவோ தடுத்தேன். ஆனா அதையும் மீறி திருமாறிதோ இவளுக்காக போனான். போனவன் திரும்பி வந்தானா? இல்ல கூட்டிட்டு போன இவதான் திரும்பி கூட்டிட்டு வந்தாளா? கொலகாரி கொலகாரி. இந்த கொலகாரி என் பையனுக்கு விளக்கேத்துவா, அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? நான் செத்தாலும் அது நடக்காது. இப்பயும் சொல்றேன், என் திருமாறனை கொன்னது இவதான். என் பிள்ளைய நான் பலி கொடுத்தது இவளாலதான். இவளை நான் சும்மா விட மாட்டேன். திருமாற சம்பந்தப்பட்ட எந்த சம்பிரதாயத்துக்கும் சடங்குக்கும் இவ பக்கத்துல வரக்கூடாது. என் பிள்ளைக்கு நானே விளக்கேத்துறேன். திருமாறா, ஐயோ திருமாறா. பிள்ளைங்கதான் பெத்தவங்க போட்டோக்கு மாலை போட்டு விளக்கேத்துவாங்க. ஆனா ஐயோ, ஆனா என் நிலைமைய பாத்தியாடா? ஐயோ, பெத்த பிள்ளைக்கே நான் விளக்கேத்துறேனே. ஐயோ கடவுளே, ஐயோ. திருமாறா, ஐயோ அழாத ஆதிரா. திருமாறா, ஐயோ திருமாறா. உடனே எங்கேயாச்சும் காசு அடிச்சே ஆகணும். நேத்துல இருந்து கொலை பட்னி, பசி வைத்து கில்லுதே. நாடு வளர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, ஆனா நான் இன்னும் சோத்துக்கே திருட வேண்டியதா இருக்கே.
மஞ்சப்பை ஏதோ பெருசா இருக்கும் போல் இருக்கு. கடவுள் கண்ணை காட்டுட்டா. ஆயிரமா 10,000 லட்சமா தெரியலையே. என்ன பணம் நினைச்சியா? நானே செருப்பு உங்க காசு இல்லாம கல்யாண வீட்டுல இருந்து எடுத்து வந்திருக்கேன் பாரு. அப்புறம் எதுக்கு பழைய செருப்பை பேக்ல வச்சீங்க? ஒன்ன மாதிரி ஆள் அடிக்குதாண்டா. குடுறா. சரி, ஓப்பனிங்கே இப்படி அவமானமா போச்சு. ஆண்டவா. ஹலோ பாபே. ஆ ஆ என்னது ஹீரோ மாதிரி இவ்ளோ பில்டப்பா வரான்? யாரா இருக்கும்? பாத்து போப்பா. நீ பாத்து போயா? ஞாபகம் வர மாட்டேங்குதே. யாரா இருக்கும்? வணக்கம். நந்தா சிவா, காட்பாடி சிவா. காட் பாடியோ டெட் பாடியோ? யார் நீ? என்ன தெரியல? நான் தான் உங்க வேலூர் ஃப்ரெண்டு சிங்காராம் சாலு. ஓ, அவனா நீ? வேலூர்ல திருட்டு வேலை அதிகமா பண்ணி போலீஸ் தொல்லை தாங்க முடியாம ஓடி வர்றதா பங்காளி சொன்னா? அதேதாங்க. வேலை கேட்டு வந்த திருட்டு பயந்தடா நீ. அது என்ன தொட தெரியுற மாதிரி லுங்கி ஏத்தி கட்டி இருக்க? அத கீழ இருக்குடா. நீ ஒரு பெரிய வேலைக்காரன், ஏதாவது வேலை போட்டு கொடுன்னு சொன்னா, ஆனா நானே வேலை இல்லாம இருக்கேனே. இதுல உனக்கு என்ன வேலை தருது? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களை நம்பி வந்துட்டேன். என்ன நம்பி வந்தவங்கள நான் நாசமாக்காம விட்டதே இல்ல. பயப்படாத, சும்மா ஃபன்னு. அண்ணே, எந்த வேலைனா கொடுங்கண்ணே, சும்மா அசால்ட்டா அடிச்சுட்டு வந்துடுவேன். இல்லையே, நீ பர்ஸ் அடிக்க போகும்போது நிறைய அடி வாங்கிட்டு வருவேன்னு அவன் சொன்னா. பண்ற தொழில் அப்படியே. இப்போ நீங்க கூட தான் ஒருத்தக்கிட்ட செருப்படி வாங்கல. பாத்தியா? இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. காய்ச்சல் மறந்தானே கல்லடி போடும். ஓ, ஆனா இது செருப்படினே. டேய், ட்ரை பண்ண மிஸ் ஆயிருச்சு. அது சொல்லி காட்டுவியா? எங்க நீ ஒரு பரிசு அடிச்சு வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி அஷ்டம் பாசே. டேய், எப்படா அடிச்ச? எங்கடா அடிச்ச? இப்பதான் வரும்போது. அடேங்கப்பா, பலே ஆள் தாண்டா நீ. தேங்க்யூ பாசே. ரொம்ப பீத்திக்காத. உன் ஊர்ல வேணா பர்ஸ் அடிக்கலாம், ஆனா இங்கெல்லாம் டிஜிட்டலுக்கு மாறிட்டாங்க. பர்ஸே கிடையாது. டீ குடிக்கிறது கூட QR கோடு ஸ்கேன்ன்றானுங்க. என்ன பண்ணுவ? என்னடா வெறும் பர்ஸ்? இதான் உன் திறமையா? அட விடுங்க பாசே, நீ எல்லாம் கரெக்டா ஸ்கோர் பண்ணிடுவேன். கிளிப்ப கேவலம் ஒரு பரிசுக்கே நீ பஞ்சர் ஆயிட்ட. இதுல ஸ்கோர் பண்ண வரா ஸ்கோர். இவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே. டேய், அந்த பைக் எடுத்து பார்க்கலாம். எந்த பைக் பாசே? அதோ அங்க நிக்குது பார். பாசே, இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. சிக்கினா சப்ப கழட்டிடுவாங்க தம்பி. உன்னால முடியாது.
முடியும். ஆமா, பைக் மட்டும் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? பைக் அடிச்சா என்ன பண்ணலாம்? இனிமே ஒன்ன நான் பாஸ் கூப்பிடுறேன்டா. நான் ஏற்கனவே பாஸ் தான் பாஸ். நான் ஓட்டுறதுக்காகவே ஒருத்தன் புது வண்டியை வாங்கி பூஜையா போடுறான். இனி அது உன் பைக் இல்லடா, என் பைக். பாப்போம். பாத்தீங்களா, நீங்க இல்லைன்னதும் எனக்கு எல்லா மரியாதையும் போச்சு. உங்க போட்டோக்கு கூட விலைக்கேத்த முடியல. இனிமே என் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா? வணக்கம் சார், புது வண்டியா? ஆமாங்க சார், சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ. கடவுளே, சார் புதுசா பைக் வாங்கியிருக்காரு. எந்த பிரச்சனையும் பண்ணாம பைக் ஸ்மூத்தா போகணும். ஒரு முள்ளு ஆணி இல்லாம ரோடெல்லாம் பூவா மாறணும். ஒரு ஸ்கிராட்ச் கூட படக்கூடாது. அப்படி நீ தான் பாத்துக்கணும் கடவுளே. நீ ரொம்ப நல்லவன்பா. அடுத்த வண்டி மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறியே. வண்டி நல்லா இருந்தா தானே விற்க முடியும். என்ன தம்பி? ஒண்ணுல ஐயா, சீக்கிரம் தாங்க உடைங்க. தாங்க தாங்க. புருக்கி புருக்கி போன வேலையை விட்டுட்டு தேங்காய் பொறுக்கிறான் பாரு. ஐயே, நீ தான் தொனை. சார், என்ன சார் ஆச்சு? பெட்ரோல் ஃபுல்லா தான் போட்டேன். என்னன்னு தெரியல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படியா? நல்லா அழுத்தி பாருங்க. சார், மறுபடியும் என்னாச்சு சார்? என்னன்னு தெரியலங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சார் இறங்குங்க, நான் பாக்குறேன். இறங்க. சார், அடுத்து ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க. வண்டியை கியர்ல ஸ்பீடா தள்ளி டக்குனு கிளட்ச விட்டா ஸ்டார்ட் ஆயிரும். ஓ அப்படியா? நான் வேணா தள்ளி விட்டேமா? உங்களெல்லாம் தள்ள முடியாது சார், நீங்க இருங்க. டேய் வரேங்க. ஏய் டாவா, உன்ன தாண்டா வாடா. இந்த வரேன். இந்த வராரு. சரி சரி. என்னாச்சு? டேய், வண்டியை கொஞ்சம் தள்ளு. சாருக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும். ஓஹோ, போய் தள்ளு போ. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க சார், ஸ்டார்ட் ஆயிடும். சரி சரி. தள்ளு. நல்லா தள்ளு. இல்ல ஐலஸா இழுத்து போட்டு ஐலஸா கியர்ல போட்டு ஐலஸா ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் சரிங்க சீக்கிரம். வண்டி ஓட்றோம். ஐயோ, ஏன் கத்துற? வண்டி திருடிட்டு போயிட்டானுங்க. சரி வா, போலீஸ் வருது, மூஞ்சி மூடுங்க பாஸ். இல்லங்கடா. போ சீக்கிரம் போ. ஆதிரா அனாதையா நடு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. சாரு, நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட? வேணும் அவளுக்கு. இவளை இதோட விடவே கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே.
போலீஸ் இல்ல, தைரியமா செய்யலாம். டிரைவர் அண்ணா, அந்த பொண்ணு வரால, ம் அவ பக்கத்துல போய் அப்படியே இடிக்கிற மாதிரி நிப்பாட்டுங்க. சரிம்மா. ஷாரு, நீ நீ என்ன அதிரா, போலீஸ தேடுறியா? இங்க யாரும் இல்ல, என்ன இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது.